ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதயா பனானா ஹெல்த் பவுடர் வச்சு 6 மந்த் பேபிலேருந்து சாப்பிட்ற கூழ் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு புதுசாக சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நாம் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பனானா ஹெல்த் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு நான் பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் பால் விட்டுமே டைல்யூட் பண்ணிக்கலாம். இல்லை பால் இன்னும் நான் கொடுக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் முதல்ல டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. அதில் ஆல்ரெடி பால்லையும் பனானா பவுடரில் லைட் சுகர் டேஸ்ட் இருக்கிறனால நம்ம சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். உங்கள் சுகரை விட நாட்டு சக்கரை, வெல்லம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது போடுறதா இருந்தால் நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் போட்டு அந்த சூட்டில் கலக்கினாலே கரைஞ்சி போயிடும். என் பசங்க சுகர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி சுகர் போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலக்கிட்டே வாங்க. கை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு பக்கமாக திரண்டு கெட்டி ஆயிரும். நம்ம கைவிடாமல் அப்படியே சிம்மிலேயே வச்சு கிளறிட்டே வந்தோம்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு தேவையான அந்த கூழ் பதத்துக்கு அது வந்துடும். நான் சொல்கிறேன் 6 மந்த் பேபியாக இருந்தால் அந்த கூழ் பதம் போதுமானது. இல்லை 1 year பேபி ஆகிட்டாங்க அவங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கெட்டியாக்கி கொடுக்கலாம். இந்த பனானா பவுடரோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இது யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த ஸ்டேஜில் எப்படி செஞ்சு சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது இன்னொரு வீடியோவாக சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை போய் மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் இப்போ காட்டுற இந்த ஸ்டேஜ் களி ஸ்டேஜ், உளுந்தங்களியெல்லாம் செய்வோம்ல அந்த ஸ்டேஜில் எடுத்து இறக்கியிருக்கேன். என் பசங்க கொஞ்சம் பெரிய பசங்கிறனால நான் கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 9 month பேபி வரைக்கும் கூல் ஸ்டேஜில் இறக்கி கொடுக்கலாம். இறக்குனதுக்கப்புறம் வெள்ளம் நாட்டு சக்கரை போடுறவங்க அதுக்கப்புறமா போட்டு சூட்லேயே கரைச்சிங்கன்னா கரைஞ்சிரும். அதோட நெய் சேர்த்தணுன்னா ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக நெய் சேர்த்து கலந்து கொடுக்கலாம். நீங்களும் எங்களை மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸாக கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்களும் வாழ்த்துறோம். உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு எப்பவும் வரணும். எங்களோட ப்ராடக்ட்ஸ் மேலும் மேலும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸும் உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.